என்னது இது? ஒரு போர் அடிக்குதுன்னு வேலையை செஞ்சா வேலையும் வேற இல்ல. போனை பார்க்கலான்னு பார்த்துட்டு கிடந்தா சும்மா ஏதோ வயசு பையங்களுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு ரீல்ஸ், லவ் பண்ற மாதிரி ரீல்ஸே வருது. அதே பார்த்துட்டு இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இது யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஏதோ ஒன்று பார்க்கலான்னு இதுவே வருது. சரி, நியூஸை பார்க்கலான்னாலும் விளம்பரத்திலேயே அதே மாதிரி காட்டுறாங்க. என்ன பண்றது நம்ம? என்ன வயசான நம்ம என்ன லவ் பண்ணக்கூடாது என்ன? நம்மளும் நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு மெசேஜ் ஒரு தட்டி விடுவோமா? பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணணும் எதுவும் நம்ம கூட சண்டைக்கு வந்துட்டானா, இல்லைன்னா வேற யாராச்சும் பார்த்து நம்ம பார்த்து சிரிப்பாங்களே, என்ன பண்றது? விடு. யாரு என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன? அவன் மத்தவங்களுக்கு அனுப்புறான், நாம பொண்டாட்டிக்கு அனுப்ப போறோம். என்னன்னு அனுப்பலாம்? எது யோசனைக்கு வரமாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு யாராச்சும் வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து அனுப்பிட்டுலாமா? வேண்டாம். வந்துருச்சு நானா வந்துருச்சு. இதே அனுப்பிடல, சூப்பரா இருக்கும். நீ மல்லிகை போல் மணக்கிறாய், உன் முகம் நிலவு போல் ஜொலிக்கிறது. அட கவிதை கொட்டுத. இந்த கவிதை மட்டும் பார்த்தா அவ்வளவுதான், அனுப்பிட்டுறலாம். அப்பாடா போயிருச்சு. ஆனா வீட்லயே அவ இருக்கிற மாதிரி இல்லையே, இங்க வெளியே தானே போனா. வருவா. சூப்பரா இருக்கான கவிதை. அதான் வந்துட்டா வர்றா. போன பஸ் ஒழிச்சு வச்சிரும். நானா சாப்பிட்டேன். மருமக போட்டு கொடுத்தா, சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு பேசிட்டு இருக்காங்க, கீழே பேசிட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிருக்கேனே பாரு. நான் எங்கேயும் போயிட்டேன், ஊரு விட்டு வெளியே போயிட்டேன். எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க, எதாவது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் இல்ல, மெசேஜ் பாரு, அது அப்ப உனக்கு புரியும். பாக்குறேன் இருங்க. என்னமோ மெசேஜ் வந்திருக்கு உங்க வீட்டுல இருந்து. நீங்க ஓபன் பண்ணி பாக்குறேன். என்னமோ அனுப்பிட்டு இருக்கீங்களே. நீ மல்லிகை பை போல் இருக்கிறாய், உன் முகம் நிலத்தில் இருக்கிறதா? மல்லிகை பை மாதிரியாவே இருக்கு உனக்கு. தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்க. என் மாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்க. தேவையில்லாத வேலை பாக்குறேன். ஐயோ போச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போயிருச்சு போலயே. சே, தமிழ்ல நல்லா கூகுள் கிட்ட நல்லா கேட்டு பண்ணிருக்கலாமே. வா வீட்டுக்குள்ள வா, உனக்கு இருக்கு. சோத்துல உனக்கு விஷத்தை வைக்கிறவா. என் மூஞ்சி பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ. இருமா ஏமா கோபப்படுற? உனக்கு இந்த கவிதை கேக்குதா? உனக்கு ஒரு புதுசா ட்ரை பண்ணலாமே நினைச்சனே. நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், வீட்டுல அதை பாத்துட்டு கம்மா வீட்டுல. சோ, என்ன செஞ்சாலும் குத்தமா போகுதுங்க. நீ வா வீட்டுக்கு வா. விளக்கு ஒரு பிஞ்சு போகுது. இந்த போனை நீயே வச்சுக்கோ. ஒழுங்கு தேவையான வேலை செய்யாம கம்மன் வீட்டுக்கு வந்துரு. வீட்டுல வந்து கம்மன் உட்காந்து டிவி பாட்டு கடை. ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துருச்சு. என்னடா அது கொடுமை. ஒரு இந்த வயசுல இதெல்லாம் தேவையான நினைச்சேன். ஆனாலும் என்ன இதுல என்ன வயசு வேண்டி கிடக்குதுன்னு அனுப்புனேன். அது இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போயிருச்சு. ஐயோ, வெளியே தெரிஞ்சு அசிங்கமா போயிருமே. யாராச்சும் பார்த்தாங்களா இல்லையானும் தெரியல. ஐயோ, மருமக எப்ப வெளியே வந்தா தெரியலையே. கேட்டிருப்பாங்களோ. சின்ன பொண்ணு, என்னம்மா வீட்டுக்குள்ளதானே இருந்த, எப்பம்மா வெளியே போன? கடைக்கு போனியோ? ஏமா அப்படி சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு? ஆமாமாமா, கடைக்கு தான் போயிட்டு வந்தேன். நீங்க நான் போனது பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நான் பாக்கலையே நீ போனதா. நான் போனப்ப நீங்க போன்ல ஏதோ ரொம்ப நேரமா ஏதோ போனை பாத்துட்டு இருந்தீங்க நீங்க. ஐயோ, தெரிஞ்சு போச்சு போலயே. நீ எதையும் பாக்கல இல்ல சின்ன பொண்ணு? இல்ல மாமா, நான் எதுவுமே பாக்கல. அத்தை வந்து உங்களை திட்டுனதையும் பாக்கல. ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க, நிலக்கரி மஞ்ச பையன்னு, அதையும் கேக்கல மாமா. மூஞ்சிய மாறி பாவம், மூஞ்சிய பாரு. சச்சா, ரொம்ப சிரிக்க கூடாது, பாவம் மாமா. போச்சு, வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சேன். சின்ன பொண்ணுக்கே தெரிஞ்சிருச்சு, நீ ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதான். ஐயோ, பாக்குறவன் எல்லாம் கேப்பானே,
என்னடா பொண்டாட்டிக்கெல்லாம் லவ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கியாமா கேப்பானே, என்ன பண்றது? சே, பயமா வேற இருக்கா. என்ன பையன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ வேற போனா எச்ச திட்டிட்டு கிடப்பால, இன்னைக்கு நாளே சரியில்லாம போச்சு போ.